அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. முஹம்மது நபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையாக இருக்கின்றது. சுன்னத்தான வாழ்க்கை, ஈமானுடைய வாழ்க்கை, இவைதான் தீன் கற்றுத்தருகின்றது. இவை நபிமார்கள் வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். நம்முடைய கடைசி நபியாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதன் நோக்கத்தை கொண்டுதான் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்கின்றார்கள். கலிமாவுடைய வாழ்க்கை என்பது லா இலாஹா இல்லல்லாஹ் என்பது வஸ்துக்களால் ஆகும் என்கின்ற நம்பிக்கையை விட்டுவிட்டு அல்லாஹ்வால் ஆகும் என்கின்ற நம்பிக்கையை கொண்டு வர வேண்டும். அப்படியென்றால் மனிதன் கல்வியை கற்றுக்கொள்கின்றான். மனிதன் கல்வியை கற்று அந்த கல்வியை சரியான முறையில் உபயோகிக்க வேண்டும். ஒருவன் அறிவாளி ஆகுவதும் முட்டாளாகுவதும் அவன் கற்றுக்கொண்ட கல்வியில் அவன் எதனை கற்றுக்கொண்டான் என்பதை கொண்டுதான் இருக்கின்றது. ஒருவன் பணக்காரனாக வாழ்வதும் ஏழையாக வாழ்வதும் அவனுடைய தொழில், அவன் செய்கின்ற வியாபாரத்தை பொறுத்திருக்கின்றது. அவனை சூழ்ந்திருக்கின்ற மனிதர்களை பொறுத்திருக்கின்றது. அதேபோன்று ஒருவன் அதிகமாக சம்பாதிக்கிறான் என்றால் அவனுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் ஜக்காத்தை கட்டாயமாக்கி இருக்கின்றான். யார் ஒருவர் பணக்காரராக இருக்கின்றாரோ அவர் மீது ஜக்காத் பரலாகி விடுகின்றது. இஸ்லாத்தில் 5 கடமைகளில் தொழுகை நிலைநாட்டுவது, ஜக்காத் கொடுப்பது. ஜக்காத் என்றால் தானம், தர்மம். நம்மிடத்தில் இருக்கின்ற பணத்திலிருந்து 2.5% ஏழை எளிய மக்களுக்கு தருவது தான் ஜக்காத். நாம் கற்றுக்கொண்ட கல்வியை கொண்டு அனைவர்களுக்கும் நன்மையை போதிக்க வேண்டும். ஈமானை கற்றுக்கொண்டு அந்த ஈமானை பற்றி மக்களுக்கு எடுத்து கூற வேண்டும். தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். 5 வேளை தொழுகையை சரியான முறையில் தொழ வேண்டும். இதனுடைய நோக்கம் மனிதர்கள் பாவங்களிலிருந்து தப்பித்து வாழ வேண்டும். மனிதர்கள் பாவங்களை செய்வதற்காகவே அல்லாஹ் படைத்திருக்கின்றான். மனிதர்களை அல்லாஹ் சோதித்து பார்க்கின்றான். ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு விதமாகவும், ஒவ்வொரு தொழிலை கொண்டும், ஒவ்வொரு சமுதாயத்தை கொண்டும், ஒவ்வொரு முன்னேற்றத்தை கொண்டும் கீழ்த்தட்டு மேற்தட்டு மக்களை கொண்டு சோதனை செய்கின்றான். இந்த சோதனையில் நாம் வெற்றி பெறுவோமாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.